ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 7 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் சீஷெல்ஸும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு யாரும் தடையாக இருக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லிபியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 55 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மன்தீப் கவுர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 7 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் சீஷெல்ஸும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள சீஷெல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த பேச்சுக்களின்போது தீர்மானிக்கப்பட்டதாக கூறினார். கிரீஸுடனான நல்லுறவுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கிரீஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஜார்ஜியோஸ் டாண்டியஸுடன் நடத்திய பேச்சுக்களின்போது அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு, அமைதி, நிலைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2023ஆம் ஆண்டு கிரீஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் அந்நாட்டுடனான நல்லுறவு மிகப்பெரிய அளவில் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்ற கலாச்சார திருவிழாவில் அவர் நிறைவுரையாற்றினார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சாய்ரங் சில்சார் இடையே பயணியர் ரயில் சேவையை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த ரயில் சேவை மூலம் அசாம் மற்றும் மிசோராம் மக்கள் பயனடைவார்கள் என அவர் தெரிவித்தார். ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறை கூறினார். மக்களவைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் காரணமாக எவ்வித பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மூலதன செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2014ஆம் ஆண்டு 2 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறினார். வரும் நிதியாண்டில் இது 12 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை செயல்பாட்டு அறிக்கைகளை முறையாக தாக்கல் செய்யாத நிறுவனங்களுக்கு 55 கோடி ரூபாய் அளவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், 703 நிறுவனங்கள் தங்கள் அறிக்கையை முறையாக தாக்கல் செய்யவில்லை என குறிப்பிட்டார். மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மின்துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், எதிர்கால மின் தேவையையும் கருத்தில் கொண்டு புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பள்ளி ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதற்காக தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் 3032 பேரை நியமித்துள்ளதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு
மாதத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் 4 தொழிலாளர் நலச் சட்டங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நொய்டாவில் உள்ள வி கிரி தேசிய தொழிலாளர் மையம் இது தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டங்களுக்கு தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு தொழிலாளர் நல நெறிமுறைகளை இந்த சட்டங்கள் எளிமைப்படுத்தியுள்ளதாக தொழில்துறையினரும் தொழிலாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு 7,85,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு சேவைகளுக்கான நிதி ஆலோசகர் திரு ராஜ்குமார் அரோரா கூறியிருக்கிறார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 16% கூடுதலாகும் என குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு படைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ராஜ்குமார் அரோரா தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு யாரும் தடையாக இருக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜோய் மாலியா பாக்சி மற்றும் அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு இதனை தெரிவித்தது. மேற்கு வங்கத்தில் இப்பணிகளை மேற்கொள்வது தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அமர்வு வழங்கியுள்ளது. மாநில தேர்தல் ஆணையர்களின் தேசிய மாநாடு வரும் 24ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் அரசு ஸ்டார் லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கீழ் செயல்படும் இந்த ஸ்டார் லிங்க் நிறுவனம் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணையதள சேவையை குஜராத்தில் உள்ள தொலைதூர கிராமங்களுக்கு வழங்க உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. லிபியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 55 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஜுவாரா கடல் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் படகில் பயணம் செய்தவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லிபிய அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மன்தீப் கவுர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மனானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-1, 21-2 என்ற செட் கணக்கில் கென்யாவின் எலிசபெத் நாபயர் ஓமாவை வென்றார். உமேஷ் விக்ரம் குமார், மனிஷா ராமதாஸ், பிரமோத் பகத், ருத்விக் ரகுபதி, மானசி ஜோஷி, நிதேஷ் குமார், சிராக் பரேதா, துளசிமதி முருகேசன், ஹர்திக் மக்கார் ஆகியோரும் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்ய விஷால் பால்சேகர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 4-6, 6-1 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் திமோஃபே தெரபாஸ்கோவை வென்றார். இஷ்க் இக்பால், ஆரியன் லக்ஷ்மணன், நிதின்குமார் சின்ஹா மற்றும் பிரஜாவல் தேவும் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் மனு பாக்கர் வெள்ளிப் பதக்கத்தையும் இஷா சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 7 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் சீஷெல்ஸும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு யாரும் தடையாக இருக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. லிபியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 55 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மன்தீப் கவுர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.